சார்பாக வாழ்த்துகிறேன். இதுவரைக்கும் ஒரு 35 ஆண்டுகளில் இவ்வளவு துரிதமாய் மீண்டுமாய் சபைக்கு என்னை அழைத்ததில்லை. அழைத்து அது போவதற்கும் என் நன்றிகள். உங்கள் யாவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 3 மாதமாவது கேப் கொடுப்பாங்க. இது 1 மாதம் கூட கேப் ஆகலை. போன 31ஆம் தேதி வந்தேன். எனக்கு நினைவு இருக்கிறது. மீண்டுமாய் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். நம்ம வேகமாக 11:30 மணிக்கு முடிக்கணும் பஸ்ட்டை. நான் இன்னைக்கு எங்கள் சபையில் செய்தி இல்லை. எங்கள் சபையில் செய்தி இல்லை. இன்னைக்கு பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கண்டிப்பாக 10 வருஷம் மனப்பாடமாக சொல்லணும். செய்தி சொல்ல நான் போய் பின்னாடி உட்காந்துக்கினேன். எங்கள் சபையில் வசனத்தைப்படியாய் வசனத்தை உள்ள வச்சுட்டா அது நம்மளுக்கு வாழ்க்கையை தரும். அதனால் எல்லாரும் குறைஞ்சது 10 வருஷம் மனப்பாடம் பண்ணணும். புதுசாக வந்தவங்களும் வசனம்லாம் சொன்னாங்க. 1 வருஷம் 2 வருஷம்லாம் சொன்னாங்க. எத்தனை பேர் 10 வருஷம் மனப்பாடமாக தெரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் அது ஒரு பழக்கம். அது நான் சொன்னேன், வசனம் அந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும், வார்த்தை ஒரு நாள் வரும். இந்த வார்த்தை உள்ள இருந்துச்சுன்னா வசனம் சொல்லுது, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் சொன்னார். மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பு. வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா பிழைப்பு, சுகம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் வரும்னு எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எங்கள் சபையில் வரவங்க எல்லாரும் சின்ன குழந்தை கூட சொல்லணும் அப்படின்ற ஒரு காரியத்தை இந்த வாரத்தில் நாங்கள் செஞ்சோம். சும்மா இல்லை. ஒரு வசனம் சொன்னால் 10 ரூபா. எவ்வளோ? ஒரு வசனம் சொன்னால் 10 ரூபா. இங்கே வந்துக்கிறாங்க 2 பேரும் 150 ரூபா ஆகிட்டாங்க. 15 வசனம் சொன்னாங்க. அப்படி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஊக்குவித்து இருக்கிறோம். பாஸ்டர் கூட உங்களுக்கு செலவு பண்ணுவார்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன பண்ணோம், ஒரு வாரம் இதெல்லாம் அவன் செய்யுங்க, வாங்கிட்டு போங்க. கற்று அந்த ஆசீர்வாதத்தின் அது என்ன அளவுகோல் எல்லாம் எண்ணி முடியாது. அது அளக்கெல்லாம் முடியாது. சிலது முழத்தில், ஆழக்கில், லிட்டர்லாம் அளக்குறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அளக்கவே முடியாது. அது அளவில்லாத ஆசீர்வாதம். வார்த்தையின் ஆசீர்வாதம் அளவில்லாதது. கடந்த மாதத்திலே உங்களோடு கூட ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்நிலமாய் மாறும். வயல்நிலம் பெரிய காடாய் எண்ணப்படும். அந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே உங்கள் வாழ்க்கையில சிலது தோன்றும். என்ன தோன்றினது? லீபனோனை குறித்து நாம் தியானிக்கிறோம். அந்த காரியத்தை நாம் தியானிக்கிறோம்னா நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த லீபனோனிலே ஒன்றும் இல்லாது என்ற இடங்களிலே ஒன்று தோன்றினது. அது தோன்றினது 3ஆய் தோன்றினது. என்ன தோன்றினது? கேதுரு மரங்களும் தேவதாரு விருட்சங்களும் வாசனை மரங்களும் தோன்றின. 2 நாளாகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். ஏன் இந்த காரியங்களை சாலமோன் தீருவின் ராஜாவாகிய ஈராம் இடத்துல கேட்கிறான். எதற்காக இந்த மரங்கள் எல்லாம் வேண்டும் என்று அவன் கேட்டானா, 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என்னுடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர். வாசிக்கலாமா? 2 நாளாகவும் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். என் தேவன் எல்லா தேவர்களிலும் பெரியவர், ஆகையால் நான் கட்டப் போகிற ஆலயம் பெரிதாயிருக்கும். அந்த பெரிதாயிருக்கிற ஒரு ஆலயத்துக்காகத்தான் 8ஆம் வசனத்தில் இருக்கிற மரங்களை கேட்டான் ஆண்டவர். இந்த நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த புதிய ஏற்பாட்டில் அந்த ஆலயம் எதிர்த்தால் இது கட்டிடம் அல்ல, அந்த ஆலயம் யாரு? நாமே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிறோம். இந்த ஆலயத்தை கட்டுகிறதற்காக ஆவிக்குரிய கேதுருவாய், ஆவிக்குரிய தேவதாரு விருட்சங்களாம், ஆவிக்குரிய வாசனை மரங்களா இருக்கும் பட்சத்துல பெரிய ஆண்டவருக்கு இந்த ஆலயம் பெரிய ஆலயமாய் காணப்படும். இந்த ஆலயத்தை பெருசா கட்டிட்டா இந்த நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை பெரிதாய் கட்டிவிட்டார் அநேகர் அதிலே தஞ்சம் அடைவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சென்னையில ஒரு ஆலயம் இருக்குது. எத்தனையோ கோடிக்கணக்கு 50 கோடிக்கு மேல போயிடுச்சு அந்த ஆலயம் கட்டுறாங்க. அந்த போதகருடைய தாழ்மையை நீங்கள்லாம் தெரிவிக்கணும்னு நான் விரும்புகிறேன். மாஸ்டர் தாமஸ் ராஜ் என்று ஒருத்தர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியுமா இல்லையோ? ஆவடியில் ஏசிய சபை இருக்கு. நான் அந்த தலைமை சபை புருஷவாகத்திலிருந்து நான் அங்கே தான் இருந்தேன். அங்கே அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தார். அவருடைய தாழ்மை,
அவருடைய நடத்துதல், அவரோட தேவன் இடைப்பட்டுதல், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப எளிமையாக படிக்காது. ஆனா இப்ப அவர் சபை, அவர் பிள்ளைகள் கட்டுகிறார்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான, அது 50 கோடிக்கு மேல போயிட்டே இருக்குது, வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு மேல ஆலயம் கட்டி கொண்டு இருக்கிறார். மூஞ்சி ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு ஜனங்க வராங்க. ஒரு அலேலியா சொல்லுவாங்க. அவர் கட்டின ஆலயத்தின் மூலமாய் தேவன் அவர் மூலமாய் அநேக ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கிறார். இப்ப கூட வேலூர்ல ஒரு ஆலயத்தை அவர்கள் மூலமாய் கட்டப்பட்டது. பாருங்க, அதனுடைய நிழலிலே அநேகர் வந்து தஞ்சமடைவார்கள் என்று நான் பேசுகிறேன். நீங்கள் உங்கள் ஆலயம் தேவனுக்கு சரியாய் கட்டப்பட்டது என்றால் உங்கள் மூலமாய் ஆசீர்வாதங்கள் இந்த பகுதிகளுக்கு கடந்து வரும். உங்கள் மூலமா இந்த சபைக்கு கடந்து வரும். உங்கள் மூலமா உங்கள் பட்டணத்துக்கு கடந்து வரும். நீங்க என்னென்ன காரியத்திற்காக எழுப்புகிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே கர்த்தர் ஆமென் என்றும் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பெரிய தேவன், எல்லா தேவர்களிலும் வல்லமையுள்ள தேவனுக்கு நான் கட்டுகிற ஆலயமும் பெரிதா இருக்க வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன். நான் அப்படிதான் யோசிப்பேன். நான் எங்க போய் நின்னாலும் எல்லாரை விட நான் தான் கர்த்தரை அதிகம் ஆராதிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஆராதனைக்கு போனா, சபையில் ஆராதிச்சா எப்படி ஆராதிக்க தெரியுமா? எல்லாரை விட நான் தான் அதிகமா உண்மையா தேவனுக்கு என்று நான் மைக் என்கிட்ட இருக்கிறதுனால இல்ல, மைக் இல்லைனாலும் நான் தான் என் ஆராதனை தான் பெருசா இருக்கணும்னு நினைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்றேன். ஆனா இப்ப பாருங்க, ஆராதனைக்கே நாம நிறைய பேர் வராம, நான் மற்றவருக்கு லேட்டா வர்றேன். நிறைய பேருக்கு தாழ்மையா உங்களை கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய ஆலயங்களை பெரிதாய் கட்ட வேண்டும் என்று கர்த்தரை சொல்வார்கள். அல்லேலூயா சொன்னாங்க. கேதுரு மரத்தை குறிச்சு நாம தியானம் பண்ணோம். அது உயரம் 160 அடியும், வேர்கள் எத்தனை அடியும்? 180 அடியும். அதனுடைய ஆழங்களைக்குள்ளாய் நான் உங்களை கொண்டு போனேன். அதுக்கப்புறம் அதனுடைய அகலம் 60 அடியும், அதனுடைய அந்த 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 தண்டினுடைய அகலம் 27 மீட்டர். அவ்வளோ பெருசா இருக்கும். அதெல்லாம் நீங்க எடுத்து வாசித்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதன் மூலமாய் கிடைத்த காரியங்களை, அதன் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினது எல்லாம் நாம் பார்க்கணும். வேர்கள் உள்ளே போய் பாறைகளை அப்படியே எங்க பற்றி கொள்ளும். அந்த பாறை எது, அந்த கண்மலை எது? எஸ், அதை குறிச்சு வாசம். அந்த காரியங்கள் எல்லாம் நாம படையை நீதிமான் படையை போல செழித்து லீபனோனில் கேதுரு போல வளருவான். இந்த கேதுரு வெட்டப்பட்டு அந்த 2 நாளாகவும் 2ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும். 9ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்த மரங்களை வெட்டுகிற உடைய வேலைக்காரர்கள் அந்த மரத்தை வெட்டுறது கூட ஒரு ட்ரெயின்டு பர்சன் வேணும். கைப்படிந்த நல்ல ஒரு அதை வெட்டுறதுக்கான தேர்ந்த ஆளை எல்லாரும் போய் நம்ம முரண் மரத்தை வெட்டுற மாதிரி எல்லாம் அதை வெட்ட முடியாது. ஏன்னா அது அவ்வளவு உறுதியானது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். உங்களை அப்படிதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க உறுதியானவர்களாய் கர்த்தர் வைக்கிறார். அது ஓங்கி வளரக்கூடியதா இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். அது எப்படிப்பட்டதாம்? அதுல அது அது வந்து ஒரு பூச்சி கூட அதுல என்ன பண்ண முடியாது, உள்ள போக முடியாது. அது ஓட்டெல்லாம் போட்டு, சில மரம்லாம் இருக்குது பாருங்க, சிலதெல்லாம் என்ன பண்ண ஈஸியா பூச்சி எல்லாம் ஓட்ட போட்டு உள்ள போய் இருக்கும். அதெல்லாம் உளுத்துரும். ஏற்ற மரம் அப்படி இருக்காது. அதனாலதான் அதை தொட்டு வந்து கர்த்தர் சபையை கட்ட கர்த்தர் உதவினார். ஒரு அல்லேலூயா சொன்னார். கர்த்தர் உங்களையும் கடந்த மாதத்தில் அப்படித்தான் பார்த்தார், இப்பவும் அப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்புறாரு. நீங்கள் எல்லாரும் உறுதியானவர்கள் என்று கர்த்தர் நம்பி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொன்னார். நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஆளு? எதற்கும் அசையாதவர்கள். எது வந்து நம்மளை நயம் காட்டினாலும் நாம கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் சொல்ற பவுலை போல கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொன்னார். பக்கத்துல கைப்பிடிச்சு விடுங்க. ஏதோ என்ன அசைக்க முடியாதுன்னு கர்த்தர் நம்பிதான் இந்த சர்ச்சுக்குள்ள வச்சிருக்காரு. பாஸ்டர் சொன்ன ஆலோசனையெல்லாம் நமக்கு தான் எடுத்துக்கணும் சொன்னாரு. எனக்கே பயமா இருந்துச்சு. பாஸ்டர் நான் தான் எங்க சர்ச்சில் அப்படி பேசுவேன்னு பார்த்தா இப்ப பேசுற ஒரு இன்னொருத்தர் இருக்கிறார். எங்க பிள்ளைங்க சொல்லுவேன், நீ தான் இப்படி பேசுறியா,
இல்லை எல்லா பாஸ்டர்களும் அப்படிதான் பேசுறாங்களான்னா, இல்லம்மா அவங்கள கூட்டு வந்து இங்க உட்கார வச்சது எதுக்குமா, இன்னொருத்தர் வேலூர்ல இப்படி இருக்கிறாரு அப்படின்னு காட்டுறதுக்காக போடுது. கேதுரு மரங்களை பார்த்தோம். இப்பொழுது தேவதாரு விருட்சங்களை பார்க்க போகுது. தேவதாரு விருட்சம் கத்தர் இப்போ நீங்க யாரா மாறிடுறீங்க. கேதுரு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆண்டு சொல்ல, நீங்க எல்லாம் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, நீங்க எல்லாம் ஓங்கி வளருவீங்க, நீங்க எல்லாம் கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கிறவர்கள் அப்படின்னு அதை தான் கத்தர் ஆலயத்துக்குன்னு வெட்டி எடுத்துன்னு வாடான்னு ஹீராம் கிட்ட சொல்லி அனுப்பினார். இப்ப இன்னொரு மரத்தையும் கேட்கிறான். அந்த மரம் எதற்காக? இப்போ அந்த மரமா இன்னைக்கு நாம மாறப்போம். அது என்ன மரம்? தேவதாரு விருட்சங்கள். வாசிக்கலாம் வேத வசனத்துல 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் யாவரும் தேவதாரு மரங்களால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் முதலிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடினார்கள். நல்லா வாசிக்கலாம், இதை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எதனால செய்யப்பட்டது தெரியுமா? தேவதாரு விருட்சங்களாலே செய்யப்பட்டது. இந்த தேவதாரு விருட்சத்திற்கு ஒரு பெயர் உண்டு. அதுக்கு என்ன பெயர்னா கடவுளின் மரம் என்று பெயரா. என்ன மரம் பெயரா? தேவதாரு விருட்சத்துக்கு பேர் என்ன பெயர்? உங்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? கடவுளுடைய அது சீடர்களாய் சீசர்களா கத்தர் பார்க்கிறார். தேவதாரு மரத்துக்கு பேர் கடவுளின் மரமா. அது எப்படி இருக்கும்னா ஓங்கி வளருமா. அது ஓங்கி வளர்கிறது மாத்திரம் அந்த இலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு பாருங்க, பாம் ட்ரீ தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்கும், நீட்டா குச்சி மாதிரி இருக்கும் அந்த இலைகள் எல்லாம். அது மாதிரி தான் ஓங்கி வளருமா. ஏன் இந்த கடவுளின் மரம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பைபிள்ல அது சொல்லப்படுது. ஆராய்ச்சியாளர்களா சொல்லியிருக்கிறாங்க இது மருத்துவ குணமுடைய மரம், அதனால இது கடவுளின் மரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வேதத்துல இந்த தேவதாரு விருட்சத்திற்கு என்னவா, இந்த தேவதாரு விருட்சத்தை எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்றாராம்? வசனம் இருக்குது, அதை கருவிகளாய் பயன்படுத்துகிறார். என்னென்ன கருவியா பயன்படுத்துறாங்க? கீதவாத்தியம், சுரமண்டலம், தம்புரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அதெல்லாம் பண்ணி இந்த கீதவாதி எல்லாம் செஞ்சு கர்த்தருக்கு முன்னாடி ஆடி பாடினாங்க. நீங்க பாடுறதுக்கு முன்னாடி இந்த தேவதாரு விருட்சங்கள் பாட ஆரம்பிக்கிறது. ஒரு அநேக சொன்னாங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளக்கணும்னு நினைக்கிறேன். மற்றவங்க ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தேவனை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பகுதி முழுதுதான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியே கர்த்தர்களை ரட்சிக்கப்பட்டு சபையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த பகுதியை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர்களை அழைத்து வந்து அமர வைத்து கர்த்தரை துதிக்க வச்சிருக்கிறார்னா நீங்களும் நாளை எத்தனை பாக்கியவான்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம பாடுறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் பாடுறோம் தெரியாத உங்களுக்கு நல்லா இருக்கும். நாம பாடுறதுக்கு முன்னாடி தான் என்ன பண்ணுவாங்க, கீபோர்ட்ல என்ன வரும், சத்தம் வரும். அங்கே நாம மற்றவங்க துதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேவதாரு விருட்சங்களா இருக்கிற உங்களை என்னை கர்த்தர் துதிக்க வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லாங்க. இந்த மரத்தை குறித்து நிறைய காரியங்களை நாம வாசிக்க கர்த்தரை ஒரு மனிதன் துதிக்க என்ன தெரியுமாக்கும், இந்த தேவதாரு விருட்சத்தை போல அவன் ஓங்கி வளர ஆரம்பிப்பான். இதுவும் உயரமாகத்தான் வளரும். கேதுரு மரம் உயரமாக வளர்கிறது மாத்திரமல்ல, தேவதாரு விருட்சங்களும் உயர வளருமா. முரளியா சொல்லலாம். அது நீட்டா வேகமாய் அழகா வளரும். இந்த கேதுரு மரம் படர்ந்து விரிந்து அப்படி வரும். இது அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா. கேதுரு மரம் ஸ்ட்ராங், இது ஸ்ட்ராங்கா இருக்காது. இது என்ன பண்ண தெரியுமா, அப்படியே வேகமா வளரும். ஈஸியா அதை வெட்டலாம், ஈஸியா அதை நம்ம இஷ்டத்துக்கு அதை என்ன பண்ணலாம், வளைக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு அதை என்ன பண்ணலாம், ஷேப் பண்ணலாம். ஆனா கேதுரு மரத்தை பண்ண முடியாது. கேதுரு மரம் ஸ்ட்ராங்கு, ஆனா இது ரொம்ப இலகுவானது. ஒரு அலையா சொல்லலாம். நான் சொல்ல மெதுவாக உங்ககிட்ட வரேன்.
நீங்க தேவனால எல்லா நிலைகளிலும் வளைக்கப்படுகிறவர்களா இருக்கணும். தேவனுக்காக எல்லா நிலைகளிலும் நாம வளைக்கப்படுகிறவர்களா இருக்கணும். தேவன் என்ன வார்த்தையை பேசுறாரோ அந்த வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிதான் உன்னை தேவதாரு விருட்சமா கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நானே கேட்ட வசனத்துக்கு நேரம் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க தான் தேவதாரு விருட்சம். பக்கத்தில் கைப்பிடிச்சி பாஸ்டர் சொன்னாரு, நான் இல்லை பாஸ்டர் சொன்னாரு, உணர்ந்தீங்களா? கேட்டீங்களா? வாழ்க்கையை மாற்றுவோமா? இதுதான் தேவதாரு விருட்சத்தின் சொன்ன. கொஞ்சம் மற்றவங்க எல்லாம் நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, இந்த சர்ச்சா அப்படின்னு யாரும் நம்மளை பார்த்து சுட்டி காட்டக்கூடாது. அதுக்கு தான் கர்த்தர் உன்னை தேவதாரு விருட்சமா வார்த்தையை அனுப்பி உங்க வாழ்க்கையை வளைத்து வைத்திருக்கிறார். அவருக்கு விருப்பமா வளைக்கிறார். யாருக்கு விருப்பமா? நமக்கு விருப்பமா இல்ல, அவருக்கு விருப்பமாய் வளைக்கிறார். தேவதாரு விருட்சங்கள் தேவனுக்கென்று கருவிகளாய் பயன்படுத்தப்பட வேண்டும். யாருக்காக பயன்படுத்தப்படுகிறது? உள்ள எடுத்துட்டு வந்து என்ன செய்யறாங்க? கீத வாத்தியங்கள், மேளங்கள், தம்புரு, கைத்தாளை எல்லாத்தையும் இன்ஸ்ட்ருமெண்டா செய்யறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னா அவருடைய கருவியாகவே பார்க்கிறார். நீங்க யார் தெரியுமா? தேவனுடைய கருவிகள். இங்க நான் ஒரு சபையில எப்படிதான் திடீர்னு கர்த்தர் ஒரு வெளிப்பாடை தந்தார். நாம ஆராதிச்சுட்டு வெளியே போறோம்ல, என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்களை கருவியாய் மாற்றுவார். நீங்க ஆராதிச்சுட்டு கர்த்தரை துதிச்சுட்டு தேவதாரு விருட்சங்களாய் நீங்க கர்த்தருடைய இன்ஸ்ட்ருமெண்டா மாறின பிறகு என்ன நடக்கும்னா அவர் உங்களை தன்னுடைய கருவியா மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்களோ இல்லையோ? கருவியா மாற்றுவார்னா என்னன்னா அவருக்கு என்று உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்க போய் யாருன்னா ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். நீங்க யாருன்னா போய் தொட்டீங்கன்னா கர்த்தர் அவர்களை சுகமாக்குவார். நீங்க யாரோடு பேசுனீங்கன்னா அந்த வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தையா வரும். அந்த வார்த்தைக்காகத்தான் கர்த்தர் உன்னை தேவதாரு விருட்சங்களா வச்சிருக்கிறார். நேற்று போன வாரத்துல ஜனவரி மாதத்துல எங்கள் சபையில ஒரு பெரிய சம்பவம். இந்த சபைக்கு அவங்க தான் தூண். 2 பேர் சபையில வருவாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அந்த கிறிஸ்தவர்களை நான் ஆச்சரியமாய் பார்க்கிறேன். அந்த கணவன் மனைவி காலையில 8:30 மணிக்கு சர்ச்சுனா இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தாங்க? எங்க பிள்ளைங்களாம் 7 மணிக்கு வந்துடுவோம். இவங்க 2 பேரும் தான் சர்ச் பெருகிறது போடுறது எல்லாம் சேர்த்து இவங்க. அவங்க 8:15 மணிக்கு வந்துட்டாங்க. 8:30 மணிக்கு சர்ச்சுக்கு 8:15 மணிக்கு வந்தாங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து வந்தாங்க தெரியுமா? பெரும்பகுதியிலிருந்து வராங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து? அவங்க வீட்டுல 5 சவரன் நகை காணாம போயிடுச்சு போன ஜனவரி மாதம். எத்தனை சவரன்? எவ்வளவு வேலை? தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க பிரதர்ஸ். இவ்வளோ உங்களை தொந்தரவு பண்ணியிருப்பாங்க வீட்டில். இதை வாங்கி கூட அதை வாங்கி கொடுங்க. எத்தனை பேர் ஒன்றும் தெரியாத மாதிரி கம்பெனி உட்காந்துக்கிறாங்க. எத்தனை லட்சம்? 4 லட்சம் காணாம போயிடுச்சு. மாமியார் என்ன கேட்டுச்சு? அம்மா நீ தான் எடுத்துட்டு போய் யாருக்கும் கொடுத்துட்டுக்கிற, உங்கள் தம்பி கொடுத்துட்டுக்கிற, சொந்தத்துக்கு கொடுத்துட்டுக்கிற. எங்கள் அம்மாவுக்கு தாங்கவே முடியல. ஒரே அழக. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன்னுடைய மகளுக்காய் வைத்திருந்த நகை எடுத்து போய் மாமா கிட்ட கொடுத்துச்சு. ஆனால் அந்த நகை கிடைக்கவே இல்லை. போன வாரத்தில் எங்கள் சபையில் பிரசனம் பண்ணேன். போன வாரத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த பெருக்கிறாங்க ரோடு கிளீன் பண்ணுறவங்க கிட்டலாம் ஒருத்தர் போய் ரயில் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேப்பர்லாம் வந்துச்சு. பெருக்கிறவர் அவர் கையில் பெருக்கும் போது ஒரு கீழே ஒரு கவரில் என்ன வந்து அதை எடுத்துருக்கிறாரு. அதில் ஒரு 5 சவரன் நகை இருக்குது. பெருக்கிறவர்கிட்ட நாம் என்ன பண்ணியிருப்போம்? ஆஹா, கர்த்தர் எனக்கு தந்தார். அப்படியே 4 லட்சம் ரூபா வாங்கி நான் சர்ச்சைக்கு பேஸ்மெண்ட் கொண்டிருந்தேன். இந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுமா? தேவதாரு விருட்சத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக எப்படி பயன்படுத்துவார்னு பேசுகிறேன். நான் 5 சவரன் நகரை எடுத்துமே நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு, சார் நான் இங்கே பெருக்கும் போது இந்த குப்பை தொட்டியில் இருந்துச்சு சார், கீழே கொட்டி எடுக்கும் போது இந்த குப்பை தொட்டியில் இருந்துச்சு சார். போலீஸ் ஸ்டேஷனில் வச்சா அவங்க பார்த்துனே இருந்தாங்க. 5 சவரன் நகை காணும்னு ஒருத்தர் வந்து கேட்டார். இதுவாக பாருங்கன்னு ஆமான்னு கூப்பிட்டு வந்து ஃபோட்டோ பிடிச்சி அந்த நகையை கொடுத்த உடனே நான் அதை பிரசங்கம் பண்ணுறேன் சர்ச்சில். பிரசங்கம் பண்ணோன்னா நம்ம உணர்ந்து இருக்குது. ஆண்டவரே 5 சவரன் நகை எங்கே காணாமல் போயிடுச்சு ஜனவரி மாதம், இன்னும் அது
கிடைச்ச பாடு இல்லையா ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த வாரத்துல வந்து சாட்சி சொல்லுது, அந்த 5 சவர நகை கிடைத்து விட்டது. நான் சொல்றேன், நான் ஏதோ தெரியாம பேசினேன், அவங்க நானும் மறந்துட்டு அந்த அம்மாவும் வந்துச்சு. ஆனா கர்த்தர் உங்களை தேவதாரு விருட்சத்தின் மரமாய் வைத்து இருப்பார். நீங்க பேசுற வார்த்தையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்படும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் பேசுற வார்த்தை ஒருத்தனை கட்டி எழுப்பணும். நான் பேசுற வார்த்தை ஒரு மனுஷனை உருவாக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் உன்னை இன்ஸ்ட்ருமெண்டா இந்த சபையில வச்சிருக்கிறாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நாம பேசுற வார்த்தைகள் அநேகரை உடைக்கிறதா இருக்கக்கூடாது, அநேகரை உருவாக்குகிறதா இருக்கிறதற்காகவே உன்னை தேவதார் விருட்சமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆராதனை பண்ணிட்டு நடந்துட்டு போக உங்க நிழல் பட்டு யாராவது சுகமாகி விடுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய நிழல் பட்டு, என் நிழல் பட்டு ஆராதனை முடிச்சுட்டு நடந்து போகும்போது, வீட்டுக்குள்ள போகும்போதோ ரோட்ல நடந்து போதோ கர்த்தர் சுகமாக்குவாரு நான் விசுவாசிக்கிறேன். ரைட் சகோதரர்கள் என்று இருந்தாரு, உங்களுக்கு தெரியும். அந்த சகோதரர்கள் வீட்டில் போய் புடகால் பண்ணிட்டு ஜெபிப்பாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க. ஆராதிச்சுட்டு என்ன பண்ணுவாங்களா, நேரா போய் 2 இரட்டை பிறவிகள், 2 சகோதரர்கள் போய் இந்த ஒரு அந்த மருத்துவமனை வாசல்ல போய் நின்று, இந்த வாசல்ல ஒருத்தர் இந்த வாசல்ல ஒருத்தர் நின்று கர்த்தரை துதிப்பாங்களாம். என்ன நடந்தது தெரியுமா? நடந்த சம்பவத்தை சொல்ற, வியாதியஸ்தர்கள் சுகமாகி அவர்களே வெளியே எழுந்து நடந்து போவாங்க. அந்த நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை நடத்துவார், நடத்தி கொண்டு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய நிழல்பட்ட அநேகர் சுகமாயிட்டு இருப்பாங்க. ஆனா அதை நம்ம கண்ணில் கத்து காட்ட மாட்டாங்க. என்ன காட்ட மாட்டாரு? ஒருவேளை நான் இப்படி நடந்து போறேன்னு வச்சுங்க, யாராவது நிழல்பட்டு சப்பானி ஏற்றி நின்றுப்பான். அவன் வந்து, சார் நீங்க நடந்து போனீங்க, உங்க நிழல்பட்டு தான் நான் ஏற்றி நின்றுட்டேன்னு என்கிட்ட சொன்னான்னு வச்சுங்க, நான் 2 காலையே அப்படி தூக்கி விட்டுன்னு பிரசங்கத்துல, ஏன்னா அடுத்த வாரத்துல செய்தி வரும் கொட்டை எழுத்துல, மாஸ்டர் நெல்சன் நடந்து போய் அவர் நிழல்பட்டு சுகமாயிட்டாருன்னு ஊரெல்லாம் வந்த உடனே எனக்கு பெரிய ஒரு பெருமை தலைக்கு வந்துடும். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, தம்பி உனக்கு பெருமைலாம் இருக்கக்கூடாது, எல்லா பெருமையும் எனக்கே உரித்தாகட்டும் என்றுதான் கர்த்தர் உங்களை என்னையும். அப்படி நாம அறியாம நாம தெரியாம பேசுற வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வைக்கிறார். தேவதார் விருட்சங்கள் அது தேவனுடைய கருவிகளுக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கர்த்தருடைய கருவி? சொல்ல முடியுமா? சொல்லி பார்க்கலாம். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, அந்த கையை பிடிச்சி சொல்லுங்க, இது இந்த கரம் கர்த்தருடைய கருவி. நீங்க போய் யாராவது நீங்க தொடுங்க, வியாதியஸ்தரை தொடுங்க. இப்ப கூட பழனி ஐயாக்காக ஜெபம் பண்ணல, நீங்க யார் தொட்டாலும் சுகமாவது சகோதரனே சகோதரியே, நீ போய் அவரை தொட்டினா சுகமாகும். ஏன்னா நீ கர்த்தருடைய கரமாய் கருவியா கர்த்தருடைய வைத்திருக்கிறார். இதுதான் நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், வேற ஆசீர்வாதம்னா இல்லை. நாங்க பேசுற வார்த்தைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறோம். நாங்க பேசுற வார்த்தைக்கு எத்தனையோ வியாதிகளை கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். எங்க சர்ச்சுக்கு வந்து ஒன்றும் தெரியாத அந்த பின்தங்கிய பகுதியில தான் சபை இருக்கிறது. ஒரு போதகர் வந்தான், பிரதிஷ்டை பண்ணும்போது வந்து எங்க சர்ச்சுக்கு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொன்னாரு, இது பெதஸ்தா குளம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? பெதஸ்தா குளம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மரித்து அடக்கம் பண்ணப்பட போகிற பிள்ளைய கூட்டு சிஎம்சில ஒரு அம்மா சொல்லுது, எங்க குழந்தை செத்துற போது அவங்க வார்டு இன்சார்ஜ், அந்த அம்மா ஐசி வார்டில் இருக்கிறாங்க. எஸ்ஐசி எத்தனை பேர் சிஎம்சில இருக்கிறீங்க? எஸ்ஐசியூல போய் நிவேதிக்கான்னு கேட்டு பாருங்க, அவங்க தான் வார்டு இன்சார்ஜ். அந்த அம்மா பிள்ளை மறிக்க போகிறது, கணவன் சொல்றாங்க என் பிள்ளை மறிக்க போகிறது, வீட்டுக்கு போய் அந்த வெள்ளை ஃப்ராக் எடுத்துடுவான், அதை போட்டு தான் பிணத்தை எடுத்துக்கொண்டு போக போகிறோம். ஆனால் கர்த்தர் எங்கள் சபையை கருவியாய் வைத்ததினால நாங்கள் போய் அங்கே ஜெபித்து அந்த பிள்ளைக்கு கர்த்தர் உயிர் கொடுத்து இன்றைக்கு ஜீவனுள்ள சாட்சியாக வச்சுக்கிறார். அதே சாட்சிகளாய் கர்த்தர் உங்களை வைப்பார். நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிருக்கலாம், நீங்க போய் ஒரு வியாதியத்திற்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணும் போது கூட அந்த டெஸ்ட்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கற்றுத்தரும். நீ போய் தொடும்போது ஒரு அற்புதம் நடக்கும், நீ போய் பேசும்போதே ஒரு ஆச்சரியமான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நடந்துவான். ஏனென்றால் நீ தேவதார் விருட்சம். தேவதார் விருட்சம் தேவனுக்கு ஏற்ற பிரகாரமாய் தன்னை வளைத்து கொடுக்க வேண்டும். தேவனுக்கு ஏற்ற பிரகாரமா
தன்னை வளைந்து கொடுக்கும். ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஷேப்புக்கு நாம் வந்துடணும். மேலன்னா உறுதியா இருக்கணும், வீணனா நீட்டா இருக்கணும். அவர் எப்படி எல்லாம் விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் நம்மளை விட்டு கொடுக்கிற ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் இந்த நாளில் சபையை அழைக்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய. அதனாலதான் எல்லா தேவர்களை விட பெரிய தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அதிலே தேவதார் விருட்சமாய் நான் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொன்னார். இந்த ஆலயத்துல அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் தேவனுக்கு ஏற்ற பிரகாரமா என்னை வளைத்து கொடுப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் தேவனுக்கு ஏற்ற பிரகாரமா என்னை விட்டு கொடுக்கிறேன். தேவன் என்னென்ன எதிர்பார்க்கிறாரோ என் வாழ்க்கையில நான் அப்படியே செய்கிறேன். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், 1990ஆம் ஆண்டு இதே விருப்பாட்சிபுரம் பகுதியில் இருக்கிற என்னை கர்த்தர் ரட்சித்து இதுவரைக்கும் 2025ஆம் ஆண்டு ஆகுது. நான் இதுவரைக்கும் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒன்றையும் கேட்டதில்லை. ஒன்றை தவிர ஒன்றைதான் கேட்டேன். என்ன தெரியுமா? திருமணம் ஆனவர்கள் எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் ஆண்டவரே. ஆனால் எனக்கு 2 பையனா கொடுத்தாரு ஆண்டவர். அதிலேயும் ஒரு ரகசியத்தை கர்த்தர் வைத்திருந்தான். ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு ஒரு 20-25 பிள்ளைகளை, பெண் குழந்தைகளை எனக்கு பிள்ளைகளை கர்த்தர் தந்தான். நான் ஆண்டவர்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன். ஆண்டவரே நீ எது தருகிறீரோ அதை எனக்கு வேணும். எத்தனை பேர் சொல்ல முடியாத? ஆண்டவரே எனக்கு இந்த வேலை தான் வேணும். நிறைய வரன் பார்க்கறதுக்கு எனக்கு வருது, நிறைய வரன் பார்க்க வரும். மாஸ்டர் என் பையனுக்கு எங்கள் சர்ச்சில் ஏதாவது ஒரு பொண்ணு இருக்குதா, ஏதாவது மாப்பிள்ளை இருக்குதா, எல்லாரும் எதனா ஒரு டிமாண்ட் வைப்பாங்க. என்ன தெரியுமா? பாஸ்டர் பொண்ணு டிகிரி படிச்சுருக்குறோம் பாஸ்டர், பொண்ணு சிஎம்சியில் வேலை செய்யணும் பாஸ்டர், பொண்ணு பையன் வெளிநாட்டுக்கு போயிருக்கணும் பாஸ்டர். உள்ளமா பெருசாக இருக்கிறது, நெட்டையா குட்டையா இருக்கிறதெல்லாம் இப்போ கேட்கறது இல்லை. எதையாவது கொண்டு டிமாண்ட் வச்சுருவாங்க. ஆண்டவர்கிட்ட இது மாதிரி டிமாண்ட் எல்லாம் வைக்கவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லாம நீங்க எது தருகிறீர்களோ அது எனக்கு வேணும்ன்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் எது கொடுத்தாலும் சரியானதான் கர்த்தர் நம்ம கிட்ட கொடுப்பாரு. சரியில்லாததெல்லாம் உங்ககிட்ட என்கிட்ட கொடுக்க மாட்டாரு. நாமளே கேட்டா தான் வச்சுக்கிறதே கொடுவாரு. அது சாகிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையாவே இருக்கும். எல்லாரும் மூஞ்சும் தெரிஞ்சு இப்போ பார்க்கறது. நாமளா போய் தேடுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையாவே இருக்குது நம்ம வாழ்க்கைக்கு. புரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நான் வாலிப பிள்ளைங்க நீங்களா போய் எதையும் தேடக்கூடாது. எதையும் போய் எனக்கு இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குதுன்னு கேட்கக்கூடாது. நீ யார் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் தேவதார் விருட்சம். பக்கத்தில் வாலிப பசங்க தான் கை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களாம் கையை பிடிக்க பார்க்கலாம். அவங்கெல்லாம் வாலிபர் நான் அவன் சொல்றான் 40 வயசுக்கு கீழே தானே நீ தேவதார் விருட்சையா. அவ்வளவுதான். தேவன் உங்களுக்கானதை தருவார். தேவனுக்கு என்று நம்மை வளைத்து கொடுக்கும்போது வரலே வசனம். இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். 2 புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாரு பலகையினால் செய்து பசும் பொன்னினால் இழைத்து அதன் மேல் பேரிச்ச வேலையும் சங்கிலி வேலையும் சித்தரித்து அந்த மாளிகையை ரத்தினத்தால் அலங்கரித்தான். தேவதாரு விருட்சம் வெட்டி எடுத்துன்னு வரப்படுது. இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த தேவதாரு விருட்சத்தை என்ன பண்றாங்களா, அதன் மேல பொன் தகட்டினால இழக்கிறார்கள். என்ன பண்றாங்க? பொன் தகட்டினால. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழ வேலையை செய்யறாங்க. டிசைன் எல்லாம் போடுறாங்க. நாம இப்போ டிசைன் பண்ணுவோம். என்ன டிசைன் பண்றோம்? திராட்சை ரசத்தை, திராட்சை பழத்தை எல்லாம் என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் அங்கெல்லாம் பேரிச்சம்பழத்தை டிசைன் இருக்கு. பேரிச்சம்பழம் இருக்கும், பேரிச்சம்பழ டிசைன் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அங்கே கற்கள் பொதிக்கப்படுது. என்ன பொதிக்கப்படுது? வசனத்துல அதான் வாசிக்கிறோம். கற்கள் பொதிக்கப்படுது. 1 புத்தகம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்னென்ன கற்கள் அந்த இடத்துல பொதிக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கலாம். வாசிக்க பார்க்கலாம்.
யாரும் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். என்னால் இயன்ற மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கும் பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெண்ணையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலை, இதை நல்லா வாசிங்க. மர வேலைக்கு மரத்தை, என்ன மரம்? தேவதாரு விருட்சம். அந்த விருட்சத்தை கொண்டு வந்து மர வேலைக்கு மரத்தை வச்சுட்டு அங்கே கற்கள் பொதிக்கப்படுகிறது. என்னென்ன கற் பொதிக்கப்படுதுன்னா காந்தி உள்ள கற்கள். என்ன கற்களா அப்படின்னா என்னங்க? காந்தி தாத்தா போட்டு வைக்கிறோமா? காந்தி உள்ள கற்கள்னா என்ன அர்த்தம்னா அட்ராக்ட் பண்ற கற்கள். அது என்ன பண்ணுவோம்? மற்றவங்க அது என்ன பண்ணுவோம்? அட்ராக்ட் பண்ணி கவர்ந்து இழுக்கிற கற்கள். நாம எல்லாம் புடவை கட்டுவோம். இந்த புடவை கட்டினா எல்லா கண்ணும் அந்த புடவையிலே போகும். பார்த்துக்கிறீங்களா? சில புடவைலாம் கவர்கிற கற்கள். பாருங்க, ஒண்ணும் இல்லாம முளைக்காதுன்றதுல ஒன்றை முளைக்க வச்சு உயர வளர வச்சு அதை வெட்டி அவர் வீட்டில் கொண்டு வந்து வச்சு அது மேல ஆண்டவர் தகட்டினால பொன் தகட்டினால மூடி அது மேல சித்திரங்களை எல்லாம் தீர்த்து அது மேல அழகா டெக்கரேட் பண்ணி இப்போ கற்களை பொதிக்கிறார். என்ன கற்களை பொதிக்கிறார்னா, உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் நீ ஈஸியா தேவனுக்குள்ளாய் நடத்துகிற ஒரு காந்தி உள்ள கற்களாய் கர்த்தர் அதன் மீது பொதிக்க வைக்கிறார். அப்படியே வைக்கிறாங்க. எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இதை விட நமக்கு ஆசீர்வாதம் ஒண்ணுமே இருக்காது. அவருக்குன்னு வளைஞ்சு கொடுத்தீங்கன்னா உன்னை அழகா உன் கலரே மாத்திடுவார், உன் ஷேப்பே மாறிடும். அப்ப மரம் தெரியாது, என்ன தெரியுமா? போட்டு தகட்டு தான் தெரியும். என்ன தெரியும்? அது மாதிரி என்ன தெரியும்? நீ மின்னுவ. பக்கத்துல கை பிடிச்சி சொல்லுங்க, நீ என்ன பண்ணுவ சொல்லுங்க பாருங்க. நீ மின்னுவ, அவ்வளவுதான். அப்படி தக தக மறைச்சுதான் தக தக தகன்னு மின்னுவ. ஆண்டவர் அந்த அந்த மின்ன அந்த அந்த காரியத்தை யாராலும் மறந்திக்கவே முடியாது. கர்த்தனுக்குன்னு விட்டு கொடுக்கணும். நான் என் வாழ்க்கையில இதே விருப்பாட்சிபுரம் பாப்பம்மாள் கல்யாண மண்டபம் எதிர்க்க டவுன்ல போகுது என் வீட்டு. போன வாரே சொன்னேன், 1 கோடி இப்போ விற்க போறாங்க அந்த வீட்டை. வேலை பேசிக்கிறாங்க, 80 லட்சத்துக்கு பேசுறாங்க, இவங்க வேலை பேசுறாங்க. இது மாதிரி எனக்கு அதை விட ஒரு 10 மடங்கு சொத்து அதிகம். சத்திப்பேரியில கஸ்பால வீடு, நிலம், பிளாட்டு ஒரு இடத்துல இப்போ 9 வீடு கட்டிக்கிறாங்க, 9 போர்ஷன் கட்டிக்கிறாங்க அந்த வீட்டில். நான் ஒரே பையன் தான் வீடு. ஆனால் இயேசுவுக்கு ஆண்டவர் ஏற்றுக்கிறதுனால எதுவுமே ஆனாலும் நான் நிர்கதியாய் நடுத்தருவுக்கு வந்தேன். ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு வரையே இல்லை. பண்ணு சாப்பிடுவேன், பொரி சாப்பிடுவேன். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு டாய்லெட் போகிறது கூட இடம் இருக்காது. சின்ன ரூம் எடுத்து தான் இருந்தேன். பொது கழிப்பிடத்தில் தான் போய் அநேக நாட்கள் நான் குளித்திருக்கிறேன். பசி ஒன்றும் தாங்க முடியல. ஒயிட் அண்ட் ஒயிட் அப்பயே போட ஆரம்பிச்சிட்டேன். ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு எதனா கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டு திருட்டு தடவை போய் சாப்பிட்டு வந்துருக்கிறேன். ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நான் இந்த நாளை எண்ணி பார்க்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாக கத்தட்டினேன். பொன் தகட்டினாலே மூடி எங்கெல்லாம் தலை குடிஞ்சனோ அங்கெல்லாம் தலை நிமிர வச்சு இன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாய் அதிசயப்படும்படியாய் கத்தர் என்ன மின்ன வச்சிருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. வாழ்க்கையில் அது செய்வார் ஆண்டவர். தேவதார் விருட்சம் தேவனுக்கு என்று தன்னை வளைத்து கொடுக்கும் போது அவருடைய கல்வியை மாற்றுவார். என்ன நடக்கும்னா, காந்தியுள்ள கற்கள் அட்ராக்ட் பண்ற நல்லா வைப்பார். நீ அட்ராக்ட் பண்ண ஆளா இருக்க மாட்ட, உனக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன கற்கலாம்? பல வர்ண கற்கள். அப்படின்னா பல வர்ணம். சிலர் மோந்திரம்லாம் போட்டுருப்பாங்க. என்ன கல்லு? நவரத்தினம். கேட்டு வருகிற என்ன கல்லு? 9 கல்லு போட்டிருப்போம். இது ராசி கல்லுன்னு போடுவோம். எப்பா அந்த காலத்து ராசி கல்லு எங்க ராசியே ஏசிய கூட இருக்கிறாங்க. இத்தனை கலர் கலரா பார்க்கிறவங்க கண்ணுக்கெல்லாம் நீ வித்தியாசமா கத்த வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன கல்லு? விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்கள், வெண்கற்கள், கோமேதம். இதெல்லாம் நாம பார்த்துருவோம். என்னைக்காவது பார்த்துருப்போமா? இதெல்லாம் எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்க? எங்க இப்போ 1 கிராம் வாங்கிறதுக்கே முடியல பாஸ்டர். நான் விசுவாசிக்கிறேன், அப்படிப்பட்ட விலையேற பெற்ற கற்களாய் உங்கள் கத்தர் மாற்ற
அதெல்லாம் நான் ஆவிக்குரிய விஷயத்துல பேசுறேன். நீங்க நினைக்காத காரியத்தில எல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. நீங்க யோசிக்காத காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்வாங்க. நான் பைபிள் காலேஜில் படிச்சதில்லை, இப்போதான் பிள்ளைங்கள்லாம் படிச்சாங்க, ஒரு பிடிஹெச் படிச்சாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் பைபிள் காலேஜில் இந்த வருஷம் போன வருஷம் தான் படித்தேன். இந்த வருஷம் தான் நான் பைபிள் காலேஜையும் படிச்சு பிடிஹெச் சர்டிஃபிகேட் இந்த வருஷம் தான் வாங்கினேன். ஆனால் 35 வருஷம் ஊழியம் பண்ணிட்டேன். வெளி தேசங்களுக்கு கர்த்தர் அழைத்து போனார். நான் போகாத பிள்ளைங்கள்லாம் கர்த்தர் கொண்டு போய் ஊழியர்களை நிறைவேற்ற கர்த்தர் வச்சாரு. நான் போகாத ஊரே இல்லை. நான் ஊட்டிக்கு போனாலும் ஆசைப்பட்டேன், ஊழியத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். ராமேஸ்வரம் போனாலும் ஆசைப்பட்டேன், கர்த்தர் ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போனாரு. சும்மாலாம் இல்லைங்க, ஒரு பைசாவும் செலவில்லாத கர்த்தர் அங்க சகலவித ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர் உங்களையும் அழகு பார்ப்பார். இப்படிப்பட்ட கற்கள் உங்கள் வாழ்க்கையில பொதிக்கப்படுவார். இதெல்லாம் ஆசீர்வாதத்தை நான் விடுவேன் கூடாது. எத்தனை பேர் சொல்லணும்? நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் நிற்க மாட்டேன். திருப்பி கைப்பிடி சொல்லுங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நிற்க மாட்டேன். சபையில் என்ன சொல்லப்படுகிறதோ நான் அதை கேட்பேன், கீழ்ப்படுவேன், செயல்படுத்துவேன். கர்த்தர் என்னை பொன்னாய் நடக்கும். தேவதாரு விருட்சங்கள் என்ன தெரியுமா? வசனம் வாசிக்கிறோம், இன்னொரு வசனத்தையும் வாசிக்கும் போது இன்னும் அழகா இருக்க பாருங்க. எசேக்கியேலின் புஸ்தகம் 27 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். வேகமா வாசிப்போம். வாசிங்க. சேனியிலிருந்து வந்த தேவதார், நல்ல கவனமாக கேளுங்க, தேவதார் மரத்தால் என்ன செஞ்சாங்களா? கப்பல் பலகைகளை செய்தார்கள். பாய்மரங்களை செய்யும்படிக்கு லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள். இப்ப என்ன காரியம் இங்க நல்ல பாதிக்கணும்? ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம வாசிக்கிறோம். இங்க தேவதார் விருட்சம் எதற்காக வெட்டி எடுத்து வந்தப்படுகிறது என்றால் தேவனுடைய கருவியா இருக்கிறது மாத்திரம். ஆனா ஆலயத்தில் வச்சு அழகுபடுத்துகிறது மாத்திரம் அல்ல, அதனுடைய பலகைகள் எதுக்காகவா? கப்பல் செய்யப்படுகிறது. கப்பல் செய்யப்படுகிறதுனா அது எப்படி இருக்கணும்னா லகுவா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்னா மிதக்கணும். சொல்றோம், என்ன பண்ணோம்? நாம மிதக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா லகுவான வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறோம். இதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார் அப்படின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. எதை குறிச்சும் கவலைப்படாது. எது வந்தாலும் வரலனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவோடு லகுவாக்கிக் கொள்ளும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தான் நாம இங்க அழைக்கப்பட்டு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில எது செய்தாலும் நீங்க எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்யணும். சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கிறது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில எதாவது ஒண்ணு கோலா வச்சுக்க கூடாது. நம்ம கோல் எது தெரியுமா? இயேசு தான். நம்ம கோல் எது தெரியுமா? பரலோகம் தான். சிலதெல்லாம் என்ன பண்ணுவோம்? இதை திட்டமிடுவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில திட்டமிடுதலே கூடாது. நம்முடைய திட்டமிடுதல் எதுனா அது ஊழியத்துக்காக மாத்திரம் தான் திட்டமிடும். வேலைக்காக என்ன பண்ணக்கூடாது? திட்டமிடக்கூடாது. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், சிஎம்சியில் பணி போட்டுட்டு கொண்டு வெளி தேசத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசை அவங்களுக்கு. எக்ஸாம் எழுதுறாங்க, ஃபெயில் ஆகிடுறாங்க. எக்ஸாம் எழுதுறாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. போகவே முடியல அவங்கள. நான் சொன்னேன், சிஸ்டர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் இதெல்லாம் செய்திருப்பேன். நீங்க வேற பிரதர், இந்த ஆண்டவர் என்ன எல்லாருக்கும் போறாங்க, நான் மட்டும் போவோம். அதே பிடியா பிடித்திருந்தாங்க. கட்சியில் அவங்க ரட்சிப்பையா எடுத்துட்டாங்க. நான் சொல்றேன், ஆம தேவதார் விருட்சம் எப்படி தெரியுமா பாடணும்? நடப்பதெல்லாம் அவ்வளவுதான். நீங்க பாட்டீங்க, நன்மைக்கே நன்மைக்கு எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை போதும். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த இந்த கணவன் போதும், எனக்கு கொடுத்த இந்த மனைவி போதும். பிரச்சனையாவே இருக்கும், போதும்னு சொல்லணும். ஒரு அல்லேலூயா சொன்னாங்க. எனக்கு கொடுத்த இந்த பிள்ளைகள் போதும், எனக்கு கொடுத்த இந்த வேலை போதும், எனக்கு கொடுத்த இந்த சபை போதும், எனக்கு கொடுத்த இந்த ஊழியம் போதும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நான் சொல்லுவேன், நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே.
தேவதாரு விருட்சம் வாசனை மரங்கள். இன்னும் 10 நிமிஷத்துல அது ரொம்ப சீக்கிரம் நல்லா இருக்கும். அது என்ன சொல்லிட்டு கடந்து போகும். இந்த தேவதாரு விருட்சம் எப்படிப்பட்டது என்றால் வசனத்தில் வாசிக்கிறோம். மோசியா 14:8 அது பச்சையாகவே இருக்குமா. எப்படி இருக்குமா? பச்சையாகவே இருக்குமா. அதிலே கனிகள் உண்டா. மோசியா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் தப்பா எழுதிக்கணும். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் இருக்கிறேன், என்னாலே கனி உண்டா இருக்கும். நான் எப்படி இருக்கிறேன்? தேவதாரு விருட்சம் எப்படி இருக்குமா? எப்பவுமே பச்சையாவே இருக்கும். அதை வெட்டி எடுத்துன்னு வந்து காய வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். நான் சொல்றேன், நீங்க தேவதாரு விருட்சமா இருந்தால் எப்பவுமே உங்க வாழ்க்கை பசுமையாகவே இருக்கும், ஒரு கனி நிறைந்த வாழ்க்கையாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைக்கிறார். கேதுரு மரம் ஸ்ட்ராங், உறுதியானது. நான் கர்த்தருக்குள்ளே உறுதியா இருப்பேன்னு சொல்ற மரம் தேவதாரு விருட்சம். தேவனுக்காக நான் எந்த நிலையிலும் வளைந்து கொடுப்பேன். ஒரு நிலையா சொன்னார். அப்படி இருந்தா என்ன பண்ணுவாரா? உன்னை கருவியாய் மாற்றுவார். அப்படி இருந்தா என்ன பண்ணுவார்? உன்னை பொன் தகட்டினாலே போடுவார். அப்படி இருந்தா உன்னை கற்களாலே புதிக்க வைப்பார். எப்பவுமே நீ பச்சையான ஒலிவ மரம், திராட்சை மரத்தை போல அந்த நீ எப்பொழுதும் பச்சையாகவே உன்னை வைப்பாரு. உன்னிலே கனிகள் உண்டாகும். என்ன உண்டாகும்? கனிகள். இப்படித்தான் இந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். ஒரு அலையா சொன்னாங்க. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7 உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னிலே பழுதொன்றும் இல்லை. ஆண்டவர் இன்னொரு மரத்தை பார்த்து சொல்லுகிறான். அத தன்னுடைய மனவாட்டிக்கு அடையாளமாய் வைக்கிறான். எதுக்கு அடையாளமா வைக்கிறாரு? மனவாட்டியை பார்த்து வர்ணிக்கிறான். அந்த வர்ணிக்கிறதுல ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். என் பிரியமே, நீ பூர்ண ரூபவதி, உன்னிலே பழுதொன்றும் இல்லை என்று அவளை வர்ணித்து வர்ணித்து வருகிற வேளையிலே 8ஆம் வசனத்தின் பிற்பகுதியில வாசிக்கிறோம். உன்னுடைய வாசனை லீபனோனில் உள்ள வாசிக்கிறோம் வாசனையை போல் இருக்கிறதா. வாசனை எப்படி இருக்குதா? 8ஆம் வசனம் பிற்பகுதி வாசிக்க. உன்னுடைய வாசனை லீபனோனில் உள்ள வாசனை போல். ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் வாசனை மரம். இந்த மரத்தினுடைய தன்மை என்னன்னா, இந்த மரம் அது இந்த முருங்கை மரத்தெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? நாங்க இப்பதான் 5 ரூபா கொடுத்தா கப்பு கிடைக்குது. அப்பெல்லாம் எங்க வீட்டுல முருங்கை மரம் வளர்ந்தா அதுல ஒரு பிசுன்னு வரும். கொஞ்சம் வெட்டுச்சுன்னா மரத்தோட அந்த காற்று அடிக்கும் போது தேர்ச்சிச்சுன்னா என்ன ஆயிடும்? அதுல பிசின்னு வரும். அதை தான் நாங்க எடுத்து என்ன பண்ணுவோம்? அதை கலக்கி அதை தான் நாங்க பேஸ்டா தடுவோம். அப்ப நாங்க வாழலாம். இப்பெல்லாம் 5 ரூபா கொடுத்தா கம்பு கட்டிடுது. போய் வாங்கிக்கிறோம். ஃபெவிகால் கிடைக்குது 5 ரூபாய்க்கு. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். வாங்கி அதை தான் தடுவோம். இங்கே ஒரு மரம் வருகிறது. அதிலிருந்து ஒரு பிசின் வரும். அந்த பிசினுடைய வாசனை உலகத்திலே எந்த வாசனை விட மேலான வாசனையா இருக்கும். உனக்கு ஒரு மரம் இருக்குது. உன் வாசனை தயா இங்க இருக்கிற எல்லாரை விட பெரிய வாசனை கர்த்தர் பார்க்கிறேன். இந்த வாசனை எப்படிமா? இந்த வாசனை மரங்களுடைய அந்த பிசினிலிருந்து வருகிற நறுமணம் 13 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும். எத்தனை கிலோமீட்டருக்கு? 13 கிலோமீட்டருக்கு அப்பால் வருகிற கடல்களில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த எல்லைக்குள்ள என்றாங்கன்னா அடுத்த 13 கிலோமீட்டர்ல நாம் லீபனோனில் உள்ள கரைக்கு சேர போகிறோம் என்று பார்ப்பாங்க. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. யோசுவா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல லீபனோனுக்கு எதிராக பெரிய சமுத்திரம் இருக்கிறது. அங்கதான் லீபனோன் பார்க்கப்படுகிறது. பெரிய உயர்ந்த மலை, பனிமலை, இதெல்லாம் நமக்கு தெரியும். எதற்கு என்ன இருக்குதுன்னு நான் ஏற்கனவே போன மாசத்துல சொன்னேன். அங்க பெரிய சமுத்திரம் இருக்கிறது. அந்த சமுத்திரத்துக்கு அப்பாலே
நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள், நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். யாரெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கிறோம். ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர், இவர்கள் எல்லாரும் இந்த யோசுவாவுக்கும் அந்த ஜனங்களுக்கும் விரோதமாக எழுதி வந்தவர்கள். அந்த வசனத்துல வாசிக்கும் போது லீபனோனுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த கடலுக்கு அப்பால் இருக்கிற இத்தனை ஜனக்கூட்டங்களும் இப்ப என்னன்னா இந்த யோசுவாவுக்கு எதிர்க்க வந்தாங்க. இந்த அதை மேற்கொண்டுதான் அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களால் தொட முடியும். இப்ப நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இங்க ஒரு மரம் வந்தது, அந்த மரத்தின் வாசனை வந்தது. என்ன நடந்து தெரியுமா? இப்ப எதிராய் வந்தவர்கள் எல்லாம் அதனுடைய வாசனைக்கும் அங்க இருக்கிற நறுமணத்துக்கும் வந்து அந்த கடற்கரை ஓரத்திலே வந்து தங்குகிறார்கள். அவர் சொல்லலாம், இதுக்கு முன்னாடி எதிராக வந்தவர்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை வாசனை வீச செய்து உங்களுக்கு அருகாமையில கர்த்தர் கொண்டு வந்து அவர்கள் உங்களை சேவிக்க முடியாது வைப்பார். இந்த வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிறார்களோ, வேலை ஸ்தலத்துல, உங்க ஊழியத்துல, இந்த பகுதியில் எத்தனையோ போராட்டம் பார்த்திருக்கிறோம், நாங்களும் பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பிரச்சனை வந்து நாங்க இங்க பார்த்திருக்கிறோம். எத்தனையோ ஜனங்க போன முறை வரும்போது கூட பாட்டு ஓடுது, இங்க வச்சாங்க டக்குன்னு பாட்டு ஓடுது, போய் ஆஃப் பண்ணிட்டு வர. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை வாசனை வீசுகிற மரமா மாத்திட்டார்னா ஒன்று நடக்க தெரியுமா? உங்களை எதிர்ப்பவர்களை எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து உங்க வாசனை வீசுகிற உங்களுடைய வாசனையை தேடி அவர்கள் ஓடி வரும்படியான ஒரு மரமா கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வதிப்பார். வாசனை அதே வசனத்துல வாசிக்கிறோம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல வாசிக்கிறோம். அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போல் இருக்கிறது. ஓசியாவிலே வாசிக்கிற அந்த வசனத்தை, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி இருப்பான், அவனுடைய வாசனை லீபனோனில் இருக்கிற அந்த மரத்தின் பிசினின் வாசனை போல் இருக்குமா? ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் நம்மையும் வாசனை வீசுகிறவர்களாய் பார்க்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம பேச்சு வாசனை வீசணும். என்ன வீசணும்? நம்ம பேச்சு என்ன பண்ணணும்? என்ன வாசனை வீசணும்? கிறிஸ்துவின் வாசனை வீச வேண்டும். யார் வாசனை வீசணும்? நம்ம பேச்சு இவங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லணும். சிஎம்சில இருந்து வந்து எனக்கு ஒரு அம்மா தெரியும். அந்த அம்மா எங்க சர்ச்சுக்கு முன்னாடி தான் இருந்தாங்க. அவங்க வீடு ரொம்ப, எங்கெல்லாம் வீடு எல்லாரும் ரொம்ப குடிசை வீடு. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டுச்சு. அந்த அம்மா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்க்கவே முடியாது. அந்த அம்மாவை 4 பொட்டு வச்சிருக்கோம், ஒரு கம்பல் போடாது, 5-6 கம்பல் இருக்கும் காதில். வயலில் கடையில் ஃபுல்லாக வலையில் இருக்கும். ரோமன் இந்துக்கள், அவங்க கணவன் ரோமன் கத்தோலிக்கை சேர்ந்தவர். திருமணம் ஆகிட்டு கல்யாணத்துக்கு மாத்திரம் தான் அந்த கோயிலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம். 10 வருஷம் ஆயிடுச்சு. கணவன் பயங்கர குடிகாரன். வாரத்தில் அவர் கத்தி வச்சுட்டே பாய்க்கில் இருப்பார். அந்த தெருவில் போவார். ஞாயிற்றுக்கிழமைனா எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அவர் மட்டும் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. கர்த்தர் அவரையே ரட்சிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுத்துக்கார். சபையில் வாரம் வந்து உட்கார்றாரு. ஒயிட்டில் வந்து உட்கார்றாரு. அவங்க மனைவி அப்படி இருந்தாங்க. கர்த்தர் அவர்களை ரட்சித்தான். ரட்சித்து அவங்க பேச்செல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. சிஎம்சிலேருந்து இந்த கேம்ப்பு போடுறதுக்காக அந்த பக்கம் தேடினே வந்தாங்க. தெருவில் வந்தோடனே ஏதாவது ஒரு இடம் இருக்குதுன்னா, இங்கே ஒரு சர்ச் இருக்குது, நீங்கள் அந்த ஃபாதர் கிட்ட கேட்டிங்கன்னா, என்ன ஃபாதர் தான் கூப்பிடுவாங்க, ஃபாதர் கிட்ட கேட்டிங்கன்னா சர்ச்சு தருவாங்க அப்படின்னு நேரம் வந்தவங்க அந்த அம்மா கிட்ட பேசிக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட பேசணுன்னா அவங்க என் நம்பர் கொடுத்துட்டு நம்ம கடைக்கு வந்து உட்காந்து பேசுனாங்க. அவங்க பேசும்போது ஒன்று சொன்னாங்க, சார் நாங்கள் அந்த அம்மா கிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கணும் அந்த அம்மா ஆண்டோடைய பிள்ளை என்று சொல்லி. அவங்க பேச்சு கிறிஸ்தவர்களை போலவே இருந்துச்சு சார். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், 5 வருஷத்துல இப்படி ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் மாற்றம் இருக்குதா? ஆண்டவர் கேட்கிறாரு, உங்கள் வாசனை எப்படி இருக்குது, உங்க பேச்சு எப்படி இருக்குது, உங்களுடைய சத்தம் எப்படி தொடிக்கப்படுகிறது. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், நிறைய பேருக்கு விருப்பாட்சபுரத்திலே ஒரு சர்ச் இருக்கு. எங்கள் உறவினுடைய சபை இங்கே தான் இருக்குது, எங்கள் மாமி சர்ச் இங்கே தான் இருக்குது. அங்கே போய் ஒரு சகோதரியை பார்த்தேன். அவங்கள பார்த்துட்டு வந்து ஒரு திருவிழாக்கு இங்கே பார்த்துட்டேன். நம்ம இந்தியன் பேங்க் வாசல்லே அந்த கடைகள்லாம் இருக்குது இல்லை, இந்தியன் பேங்க் அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்கும். அந்த அம்மா பார்த்தா ஆச்சரியமா ஆயிடுச்சு. உள்ளே வந்தா மேரி, வெளியே வந்தா மாறி.
உள்ள வந்தா மேரி, வெளியே போனா, புரியுதா நான் சொல்றது? எங்க வாசனை வீசுது? உள்ள வாசனை வீசுனா பத்தாதுங்க, வெளியும் போய் கர்த்தருடைய வாசனை வீசுகிறவங்க. சத்தமா சொல்லலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வாசனை வீசணும்னா தேவனுங்களை அப்படிப்பட்ட ஒரு நறுமணமா கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த வாசனைக்காக தான் நான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்க சபைக்குள்ள வந்தா உங்க வாசனை பெருசா இருக்கணும். ஹல்லேலூயா. நாற்றம் அடிக்கிறவர்களாய் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு அலைக்கு பக்கத்தை கைப்பற்றுறதுல நீங்க குளிச்சுட்டு வரீங்களோ வரலையோ, போட்டு வரீங்களோ வரலையோ, ஆனா கிறிஸ்துவின் வாசனை வீச வேண்டும். புரியுதா? உங்களை பார்த்தாவே கிறிஸ்துவ வாசனை வீசணும். அத்தனை அந்த செட்டு வாசனை இல்லை, நான் சொன்னேன் இல்லை, அது கிறிஸ்துவின் வாசனை வீசணும். எங்க மகள் இருக்கிறாங்க இங்க 2 பேரும். அவங்கள நான் பெருமையா நிறைய இடங்கள்ல சொல்றேன். நீங்க கூட வந்துட்டாங்க, பாஸ்டர் கண்டிப்பா வாங்கன்றதுனால அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு பாஸ்டர் சபை பார்க்கணும், உங்களை எல்லாம் பார்க்கணும். பெருமையா சொல்ல, இந்த வாசனை வீச வேண்டும், இப்படிப்பட்ட வாசனை தான் வீசணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். 2020 ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மாலை ஆராதனை எங்கள் சபையில் இருக்கும். புதுசு அந்த சபையில் மாலை ஆராதனை எல்லாம் இல்லை, சின்ன இடத்துல. 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி 2 பேரும் உள்ள வந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்னை யாருன்னே தெரியாது, என்னை பார்த்ததில்லை, என் ஜபத்துக்கும் வந்ததில்லை. அன்னைக்கு தான் முதல் முறை சபைக்குள்ள வராங்க. யாரோ ஒரு ஆளை அழைக்கப்பட்டு அப்படி வந்தாங்க. 2025 இதன மாதம் செப்டம்பர் மாதம் என்ன தேதி? 21ஆம் தேதி. இந்த 5 ஆண்டுகள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்க ஆலயத்தை மிஸ் பண்ணதே. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவன் குடும்பத்தில் மரணம் பண்ணது, அவங்க நண்பர்கள் இழந்தாங்க, பக்கத்து வீட்டில் அவங்க சொந்தக்காரருக்கு காது குத்துறோம் வாங்கினாங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போக மாட்டாங்க. அந்த ஒரு வாசனை வீசுறவர்களாம் ஏதாவது ஒரு விதத்தில் கர்த்தர் சபையில் பார்க்கணும். கர்த்தருக்கு என்ற வாசனை வீசுகிறவர் சொல்ல முடியுமா? கை உயர்த்தி. இனி அப்படி வாசனை வீசுகிறவங்களா இருக்கணும். எல்லாரை விட முன்னாடி வரணும். கர்த்தர் சபைக்காக எதையாவது ஒன்று செய்யணும். ஒரு 4 சேர் எடுத்து போட்டு போகணும். உங்களை பார்க்குறவங்க அந்த வாசனை அவங்களுக்கு வீச ஆரம்பிக்கும். பார்த்துக்கிட்டீங்களா? அந்த வாசனை தான் இருக்கும். அது எங்கன்னா போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பாருங்க, மீன் கடைக்கு போயிட்டு வந்து பாருங்க, என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம மேலேயும் அந்த வாசனை அடிக்கும். பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த மெடிசின் வாசனை எல்லாம் என்ன பண்ணும்? நம்ம மேலே அடிக்கும். நம்ம அதை தொட்டிருக்க மாட்டோம், அதுகிட்ட போயிருக்க மாட்டோம். ஆனாலும் அதோடைய வாசனை நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நான் சொல்றேன், கிறிஸ்துவின் வாசனை வீசுகிறவர்களா இருந்தால் உங்களை எல்லாம் பின்தொடர கர்த்தர் வைப்பார்கள். சொல்லலாம். வசனம் சொல்லுது, இப்ப எசேக்கியேல் புத்தகம் 20:41 சுகந்த வாசனை நிமித்தம் உண்மையில் நான் எப்படி இருப்பேன்னா பிரியமா இருப்பேன்னு கர்த்தர் சொல்றேன். நீ வாசனை வீசினா உன் மேல கர்த்தர் எப்படி இருப்பாரு? பிரியமா இருப்பாரு. சாமி சொல்றாரு, நான் பிதாவுக்கு பிரியமானவைகள் அவர் நான் எப்போதும் செய்கிறபடியினால அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. நீ வாசனை வீசின ஆளா இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உன்னை தனியா இருக்க விடவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஏசாயா 11:3 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே சுகந்த வாசனை. கர்த்தருக்கு பயப்படுதலே சுகந்த வாசனை. யார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்? யார் கர்த்தருக்கு பயப்படுவது தெரியுமா? ஆலயத்தில நிற்கிற எல்லாத்தை விட தீமை வெறுக்கிறத கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சரிதான். எல்லாத்தை விட மேலான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? காரியம் என்ன தெரியுமா? யார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆலயத்தில் நிற்கிறவர்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? ஆலயத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு பார்த்து தான் சொல்றார் 9ஆம் அதிகாரத்துல, கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களே. நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எப்படி முதல் சைன் எது தெரியுமா? ஆலயத்துல வந்து நாம் நிற்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சமூகத்துல, வாரத்தின் துவக்கத்துல முதல் நாள்ல கர்த்தருடைய சமூகத்துல வந்து நாம நின்றுட்டாவே அவருடைய வாசனை மீது நம்மை தொடர பின்பற்ற ஆரம்பிக்கும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாம். வசனம் சொல்றது, கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம். அவரை அறிகிற அறிவின் வாசனை எங்களுக்கு வீச பண்ணுவார்னு சொல்லி இந்த வாசனையை கெடுக்கிற ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? செத்த ஈ. செத்த ஈ என்ன பண்ணும்? பரிமள தைலத்தை நார பண்ணிடுமா.
தெரியுமா? அது உங்களுக்கு வசனம் இருக்குது இல்ல, எங்க இருக்குது? வாசிக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகத்துல 10:1 அது வாசிக்கிறேன், நீங்க எடுக்க வேண்டாம். அது என்ன பண்ணுமா? அந்த வசனம் சொல்லுது, அது கெட்டு போகவும் பண்ணும், நாரி போகவும் பண்ணும். உள்ள வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? கெட்டுரும். அப்புறம் என்ன ஆயிடும்? நாத்தடிச்சிடும். ஓ, உன்னை வாசனை வீசுகிறதாய் கர்த்தர் அழைத்து இருக்கிறார். ஆனா உனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? ஒரு விழாத பார்த்துக்கணும். ஒரு அலையா சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இவங்க என்ன பண்ணா? சபைக்குள்ள வந்து உங்களை என்ன பண்ணோம்? மூடி மறைத்து பாதுகாத்து. அதனால என்ன பண்றாங்க நம்ம ஆளுங்க? எதை மூடுறாங்களோ இல்லையோ, கண்ணை மூடிக்கிறாங்க. கண்ணா கொஞ்சம் பேர் வந்து என்ன மூடுறாங்க? கண்ணை மூடிக்கிறாங்க. அதல்ல, நாம எவ்வளவு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு சரீரத்தை நாம மூடிக்கொள்ளும். ஆனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நாம மூடிக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் விழாத வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம். தலை முக்காடிட்டு கொள்ள வேண்டும். உங்கள் வஸ்திரங்கள் என்ன பண்ணும்? சபைக்குள்ள வரும்போதும் சரி, வெளியே இருக்கும் போதும் சரி, விழாம பார்த்தோம். விழாதான் மற்றவங்க கண்ணு என்ன பண்ணும்? நம்மள சுத்தினே இருக்கும். தெரியுமா? மற்றவங்க கண்ணு நம்மள அசுத்தமா பார்க்கவே கூடாது. அந்த கண்ணு நம்ம ஆபாசமா பார்க்க கூடாது. ஏன்னா நான் தேவனுக்கு என்று வாசனை வீசுகிற ஒரு உன்னதமான வாசனை வீசுகிற ஒரு நறுமணத்துக்கு நினைக்க நாம் ஒரு பொக்கிஷம். பரிமள தைலம் தெரியல உங்களுக்கு எவ்வளவு காசு? 300 பணம், ஒரு வருஷத்துக்கான பணம் ஒரு தைலம். அதை உடைச்சுதான் ஏசு மேல ஊத்துறான். அதுல ஒரு வந்துச்சுன்னா என்ன ஆயிடும் தெரியுமா? அது என்ன பண்ணும்? நாரி கெட்டு போக்கப்படும். அதை எடுத்து போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் முடியாது. ஒரு முறை விழுந்துருச்சுன்னா அதை கையை விட்டோ ஸ்பூன் விட்டோ எடுத்தா கூட அந்த வாசனை என்ன ஆயிடும்? நறுமணமா இருக்காது, கெட்டு போகும், நாற்றப்படும். நமக்கு கேர்ஃபுல்லா நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும். ஆண்களும் சரி, பெண்களும் சரி, நம்முடைய அலங்காரங்கள் அவருடைய வாசனை வீசும். ஒரு அழகியா சொல்லலாம், நம்முடைய ஆடை அவருடைய வாசனை வீசும், நம்முடைய பேச்சு அவருடைய வாசனை வீசும், நம்ம ஸ்டைல் அவர் வெளிப்படுத்துறதா இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இப்போ ஒருத்தனை என்ன பண்ணாங்க? பிடிச்சி ஒரு ஆளை அடிச்சு, காவலாளி 5 பேர் போய் ஸ்டேஷன்ல அவனை அடிக்கிறான். நல்லா அடிச்சு அவன் ஒரு வாட்ச்மேனா இருக்கிறான். அடிச்சு, நீ தீவிரவாதியா போல தரப்பா இப்ப அப்படின்னு. இப்ப தீவிரவாதி? நான் தமிழ் ஆண்டு. இல்ல உன்னை பார்த்தா எப்படி இருக்குது? தீவிரவாதி மாதிரியே இருக்குது. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? மீசை எடுத்துட்டு தாடி மட்டும் வச்சுட்டான். மீசை எடுத்துட்டு அவன் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா? மீசை எடுத்துட்டு பார்த்தா வேற ஊருக்கார மாதிரி இல்லையா? நீ இந்தியாவுக்கார மாதிரி, தமிழ்நாட்டுக்கார மாதிரியே இல்லையா? நீ வேற ஆள் மாதிரி இருக்கிறேன். நம்ம சபைக்குள்ளேயே நிறைய அப்படி இருக்குது. மீசை எடுத்துட்டு இதெல்லாம் அழகா இருக்குது. இதெல்லாம் மீசெல்லாம் இப்பதான் தலைவருக்கு இப்பதான் மீசையா முளைக்குது. அலங்காரங்கள் இயேசுவை வெளிப்படுத்துங்கள், ஆடைகள் இயேசுவை வெளிப்படுத்துங்கள். அந்த வாசனை தான் மற்றவர்களை கிறிஸ்துவுக்கு நேராக இருக்கும். ஒரு அழகியா சொன்னாங்க. எங்க சர்ச்சில் புருஷோகத்தில் ஒரு அம்மா தான். அந்த அம்மா கணவனுக்கு பயப்படும். மேசாக எடுத்துச்சு, நேரம் வந்தவொடனே பாத்ரூமுக்கு போகும். என்ன வந்தவுடனே இந்த அம்மா பாத்ரூமுக்கு போகுது. மூலக்கரையில் ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சு. ஏன் பாத்ரூம் போகலாம்? உள்ளே போய் வெளியே வரும்போது வேற மாதிரி வரும். திருப்பி முடிச்சுட்டு உள்ளே போகும்போது பாத்ரூம் போயிட்டு தான் வீட்டுக்கு போகும். என்னடா இது? நான் ஒரு நாள் அந்த நோட் போட்டேன் 2 முறை. என்ன, நான் மாதம் அந்த சர்ச்சுக்கு போகணும். ரொம்ப 90 வயசுக்கு மேலே அந்த பாஸ்டர். அதனால் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் பிரச்சாரம் பண்ணேன். என்னன்னு கேட்டால், அவங்க வீட்டுக்கார ரட்சிக்க போடல. இந்த அம்மா அவர் இருந்து அவங்க குடும்பம்லாம் அப்படி தான் இருக்கும். இந்த அம்மா வரும்போது பொட்டு வச்சுன்னு வரும், நகரில் போட்டுக்கும். பாத்ரூமில் வந்து பொட்டு கட்டிட்டு என்ன பண்ணுவோம்? செயினெல்லாம் கட்டிட்டு பஸ்ஸில் போட்டுக்கணும். வந்து கத்தரை ஆராதிச்சு போகும்போது பொட்டு வச்சுட்டு செயினெல்லாம் போட்டு போயிடுவோம். ஆஹா, நான் சபைக்குள்ள கர்த்தருடைய வாசனையை வீசுறவளா காணப்படணும்னு அந்த அம்மாவுக்கு ஒரு உணர்வு இருந்துச்சுனால கர்த்தர் அந்த கணவனையும் ரட்சித்து இன்றைக்கு சபையில கர்த்தர்களை நாம சபைக்குள்ள வந்தா ஏதாவது ஒரு வாசனை வீசணும். நிறைய பேர் வருவாங்க, எனக்கு பயப்படுவாங்க. பெருசா ஷால் இருக்கும், முடியெல்லாம் பின்னாடி இருக்கும். என்னடா இது வித்தியாசமா ஓனே தலையில ஸ்காப் மட்டும் போடாது. இந்த பக்கம் என்ன பண்ணுது? பெருசா துப்பட்டா மாதிரி போட்டு வந்து பின்னாடி பார்த்தா என்னன்னு பார்த்தா ஜாக்கெட்டுக்கு பின்னாடி இவ்வளோ ரவுண்டா வச்சு ஒரு ஷேப் வச்சு ஒரு ஜாக்கெட் வச்சு இந்த வாசனை வீசம் பாருப்போ. குட்டியா கையே பேண்ட்டு இடுப்புலே நிற்காத, கீழே ஒரு பேண்ட்டு. வாலிப பசங்க
லெக்கின்ஸு எங்கள் சர்ச்சில் லெக்கின்ஸ் போட்டு வந்ததுக்கு நாங்கள் தடை பண்ணதுனால 8000 ரூபாய் தசம் பார்க்க கொடுக்குற ஒரு ஃபேமிலி வெளியே போயிட்டாங்க. அதை பற்றி எனக்கு கஷ்டமே இல்லை. நானும் என் வீட்டாரும் கர்த்தரை என் பிள்ளைகளும் வாசனை வீசணும், கர்த்தருடைய வாசனை வீசும் இந்த சபை. அதற்காகவே கட்டணம் எல்லாம் கண்ணை மூடி தலையை தாழ்த்தி 2 வாசனை தாங்க இருக்குது. ஒன்று மரண வாசனை, இன்னொன்று ஜீவ வாசனை. நாம இப்படி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் ஆண்டவர் நம்மளை கேட்கல. ஆண்டவர் அட்ஜஸ்ட் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஆவிக்குரியவர்கள் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. இது ஒன்று இப்படி இருந்தா இருக்கணும், ஒன்று அப்படி இருந்தா இருக்கணும். ஒன்று மரண வாசனை இல்லை என்றால் ஜீவ வாசனை. நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட போங்க. எல்லா கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு பார்க்கலாம். ஆண்டவரே, எத்தனை நேர்த்தியான கருவியாய் என்னை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. எத்தனை உன்னதமான கருவியான தெரிந்து என்னை அழைச்சு வந்து இவ்வளவு அழகுபடுத்தி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இவ்வளவு உயர்ந்த விலையுயர்ந்த ஒரு ஆண்டவரே பொக்கிஷங்கள் எல்லாம் எனக்குள்ள வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே. என்னை வச்சு இப்படி அழகு பார்த்து என்னை இப்படி உயர்த்தி வைத்து ஆண்டவரே என்ன நீ நிறுத்த ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் நான் உமக்குள்ளா என்னை விட்டு கொடுக்காதபடிக்கு, உமக்குள்ளா ஆண்டவரே நான் என்னை தாழ்த்தாதபடிக்கு, இன்னும் உமக்குள்ளாய் என்னை தேவையில்லாதெல்லாம் ஒதுக்காதபடிக்கு, உமக்கு நேராக என்னை விட்டு கொடுக்காதபடிக்கு இருக்கிற என்னுடைய மனதை, எண்ணத்தை, சிந்தனைய, என் வாழ்க்கைய இப்பொழுது நீர் விரும்புகிற வண்ணமாய் ஆண்டவரே உமக்காய் வளைந்து கொடுக்க உம்முடைய கருவியாய் மாற என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் வாசனை வீசுகிறேன், அநேகரை கிறிஸ்துவனை கொண்டு வருகிறேன். நான் சொல்றேன், எதிராளிகள் எல்லாம் வாசனை தேடி உனக்கு நேராய் வருகிற ஒரு உள்ளத அலுவலகத்துக்குள்ள கர்த்தர் அழைத்து அந்த தேவன் நம்மை நடத்துவார். எல்லா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் லகுவாக்கி கொள்ளுகிறேன் ஆண்டவரே, என்னை நான் லகுவாக்கி கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நீ தந்த எனக்கு இந்த சபை போதும், நீ எனக்கு தந்த ஊழியர் போதும், நீ எனக்கு தந்த குடும்பம் போதும், நீ எனக்கு தந்த வேலை போதும். எல்லாரும் கையை உயர்த்தி இன்னொரு அந்த பாட்டை பாடி ஹல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி.